5 கால மக்களை துயரத்துக்கு ஆளாக்கிய விடியா திமுக ஆட்சிக்கு முடிவு கட்டுகிற நாள் ஏப்ரல் 23 என்று மக்கள் முடிவு கட்டி எங்கே பார்த்தாலும் நாங்கள் போகிற இடங்களெல்லாம் எங்களுக்கு மிக சிறப்பான வரவேற்பை முன் எப்போதும் இல்லாத வகையிலே பிரம்மாண்டமான வரவேற்புகளை தருகிறார்கள். மக்கள் ஆரவாரமாக அவர்களாகவே மலர் மாலைகளை போடுகிறார்கள், வாழ்க கோஷங்கள் எழுப்புகிறார்கள். எங்கே பார்த்தாலும் எடப்பாடியாருடைய அலை தமிழகம் முழுவதும் வீசிக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக கொங்கு மண்டலத்திலே குக்கிராமங்கள் முதல் எல்லா இடங்களிலும் எடப்பாடியார் என்று சிறுவர்கள் முதல் முதியோர்கள் வரை எல்லோரும் பாராட்டி வாழ்த்தி பேசுகிறார்கள். எடப்பாடியார் ஆட்சிதான் வேண்டும் என்று தமிழக மக்கள் முடிவுக்கு வந்து விட்டார்கள். ஏறி இருக்கிற விலைவாசி ஏற்றம் விண்ணை தொடுகிறது. எங்கே பார்த்தாலும் மதுபான சாராய சாம்ராஜ்யம், எங்கே பார்த்தாலும் கஞ்சா, அபின், மெத்தபெட்டமைன் இவை பெட்டிக்கடை முதல் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வரை வியாபாரமாகிறது. தடுப்பதற்கோ கேள்வி கேட்பதற்கோ நாதி இல்லை. பள்ளி குழந்தைகள் முதல் கல்லூரி மாணவிகள் வரை அனைவரும் மது பழக்கத்திற்கும் கஞ்சா பழக்கத்திற்கும் அடிமையாகி வருகிறார்கள். ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்கள் அதை கட்டுப்படுத்த எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மெத்தன போக்கோடு இருக்கிறார்கள். காரணம், அவர்கள் கட்சிக்காரர்களே இந்த தொழிலில் ஈடுபட்டிருப்பது தான். ஏப்ரல் 23 பிறகு ஸ்டாலினுக்கு தெரியும் யார் டம்மியானார்கள் என்று. ஒரு கோமாளி முதலமைச்சர் விடைபெறப் போகிற நாள் இன்னும் 10 நாள். மே 4 ஓட்டு எண்ணி முடியும் போது அவர் என்னென்ன தவறுகள் செய்தார் என்பதை அப்போதுதான் உணர்வார். மே 6 எடப்பாடியார் முதலமைச்சராக பொறுப்பேற்பார். அன்றைய தினம் தமிழக மக்கள் மகிழ்ச்சி கடலில் தத்தளிப்பார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.